வணக்கம் மக்களே, நான் உங்கள் அருண் ஜாப்ஸ் தமிழாலேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டெக் மகேந்திராலேருந்து வேலை வந்திருக்கு. ஸோ வேகன்சி நிறையா அறிவிச்சிருக்காங்க. ஸோ போயிட்டுருக்கு, ரொம்ப நாளாகவே தான் போயிட்டுருக்கு. ஸோ நான் இப்போ தான் போடுறேன். ஸோ இப்போ நம்ம டெக் மகேந்திராலேருந்து என்னென்ன ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய ரெக்யூர்மெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. நான் ஒன்று ஒன்றா படித்து உங்களுக்கு சொல்கிறேன். டைமிங் எப்போது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்புறமா லாஸ்ட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. இதுக்கப்புறமா நான் சொல்கிறேன், ஏன்னா பின்னாடி அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, விண்டோஸ் ரெக்யூர்மெண்ட்னால் நம்ம லேப், பிசி அந்த மாதிரி ரெக்யூர்மெண்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிசி லேப் எது இருந்தாலும் ஓகே தான். ஆனால் கோர் i3, i5, i7, i9 ப்ராசஸர் அப்படி தான் இருக்கணும். கோர் i3லேருந்து நீங்கள் என்ன ப்ராசஸர் வச்சுருந்தாலும் ஓகே தான். இன்டெல் ப்ராசஸர் தான் முக்கியமாக கேட்குறாங்க. ஸோ நண்பர்களே பார்த்துக்கோங்க, ஏஎம்டி ப்ராசஸர் கேட்கல, இன்டெல் ப்ராசஸர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஏஎம்டி ப்ராசஸர் கேட்கல. அவங்களே சொல்லியிருக்காங்க மஸ்ட் ஹேவ் அ லேப்டாப் வித் இன்டெல் கோர் அப்படின்னு போட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டெல் ப்ராசஸர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, ஏஎம்டி ப்ராசஸர் கேட்கல. ஸோ இன்டெல் ப்ராசஸரில் i3க்கு மேலே என்ன ப்ராசஸர் வச்சுருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான், அவங்களுக்கும் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ விண்டோஸ் 10 ஆர் 11 ஓஎஸ் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வர ப்ராசஸர் வந்து இப்போ எல்லாமே விண்டோஸ் 11 தான் போட்டிருக்காங்க, அது நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் விண்டோஸ் 10க்கு மேலே எது வச்சுருந்தாலும் 10 இல்லைனா 10க்கு மேலே எது வச்சுருந்தாலும் ஓகே தான். அப்புறம் ரேமு பார்த்தீங்கன்னா 8GB ஆர் அபவ்னு சொல்லியிருக்காங்க. 8GB ரேம் மினிமம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்யூர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. 8GB ரேம், i3 ப்ராசஸர் இல்லைனா அதுக்கு மேலே, அப்புறம் விண்டோஸ் 11, 10 இதில் எது இருந்தாலும் ஓகே தான் நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட்பேண்ட் ஃபைபர் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து வீட்டில் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 30 Mbps ஸ்பீடு வரைக்கும் இன்டர்நெட் ஸ்பீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராட்பேண்ட் ஃபைபர் நெட் தான் வேணும். ஓகேங்களா? ஸோ நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணுறதோ இல்லைனா ஒரு ஒய்ஃபை சின்ன மினி இது வச்சு பண்ணுறதோ அது எடுத்துக்க மாட்டாங்க அவங்க. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இப்போ வர செக்மெண்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ப்ராட்பேண்ட் ஃபைபர் கனெக்ஷன் வந்து நம்மளுக்கு மேண்டேட்ரி. இன்டர்நெட் கனெக்ஷன் நம்மளுக்கு வீட்டில் போட்டே ஆகணும். அப்படி வச்சுருக்கவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஈஸி செலெக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷுட் ஸ்பீக் தமிழ் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறவங்கள பார்க்கணும். ஏன்னா இது தமிழ் வாய்ஸ் ப்ராசஸ் தான் இது. மக்களே ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ் வாய்ஸ் ப்ராசஸ் தான். மேபி ஃப்ளிப்கார்ட் வாய்ஸ் ப்ராசஸாக இருக்கும், இல்லைனா அமேசான் வாய்ஸ் ப்ராசஸாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தான் பேசுகிற மாதிரி இருக்கும். தமிழ் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்கணும். தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் கேட்டிருப்பாங்க இதுக்கு. இதே செக்மெண்ட்டில் தமிழ் ப்ளஸ் தெலுங்கு ப்ளஸ் இங்கிலீஷ், அப்புறம் கன்னடா ப்ளஸ் இங்கிலீஷ், ஹிந்தி ப்ளஸ் இங்கிலீஷும் கேட்டிருக்காங்க. அது நான் வர வீடியோலாம் அடுத்த இது நான் போடுறேன், அவங்க மற்ற ஸ்டேட்டுக்கான இதெல்லாம். இப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் வர மாதிரி நான் சொல்லிடுறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே. இப்போது அடுத்து நம்ம வேறு என்ன ரெக்யூர்மெண்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்து என்ன ரெக்யூர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் லேப்டாப் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் லேப்டாப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஓன் லேப்டாப், தனி லேப்டாப், நம்ம ஒரு கம்பெனி லேப்டாப்பை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் அது மாதிரி இல்லை. கவர்மெண்ட் லேப்டாப் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், நெட்டு கூட எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ அந்த ரூல்ஸை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கவர்மெண்ட் லேப்டாப் வந்து எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி மொபைல் இன்டர்நெட் நான் சொன்ன மாதிரியே மொபைல் இன்டர்நெட் வந்து எலிஜிபிள் கிடையாது. தென் நேச்சர் ஆஃப் ஜாப் பார்த்திங்கன்னா, கஸ்டமர் சப்போர்ட், வாய்ஸ் ப்ராசஸ், இன்பவுண்ட். இப்போது வாய்ஸ் ப்ராசஸ் தெரியும், கஸ்டமர் சப்போர்ட் தெரியும். இன்பவுண்ட் அதாவது வெளியிலேருந்து நம்மளுக்கு கால் வரும். அவங்க ஒரு ரவுட்டர் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு செக்மெண்ட் கொடுக்கும்போதும் அவங்க கால் போய்ட்டு கஸ்டமராக கால் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வரும். ஸோ நமக்கு எடுத்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும், நம்மளாக கால் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்காது. அதுதான் இன்பவுண்டு. ஸோ தென் ஷிஃப்ட்டு வந்து ரொட்டேஷ்னல் வீக் ஆஃப் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க மக்களே. அப்புறம் ஒர்க் டேஸ் வந்து 6 days a week. ஒரு வீக்குக்கு 6 நாள் ஒர்க் இருக்கும், 1 நாள் லீவ் இருக்கும். அதுவும் ரொட்டேஷ்னலில் இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ தென் அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் ரெக்ரூட்மெண்ட்ஸில் வந்து தமிழ் ப்ளஸ் பேசிக் இங்கிலீஷ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது தமிழ் வாய்ஸ் ப்ராசஸ்னால தமிழ் ப்ளஸ் பேசிக் இங்கிலீஷு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் +2லேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணலாம். +2லேருந்து எனி டிகிரி மேலே எது படிச்சிருந்தாலும் ஓகே தான், நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் பார்த்திங்கன்னா 35க்கு பிலோ இருக்கணும். 35 ஏஜுக்கு உள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரெஷர் சேலரி வந்து உங்களுக்கு 11,000 டேக் ஹோம் பெர் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
ஸோ இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்குது, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸும் இருக்குது. நீங்கள் எது ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு தான். ஸோ இது ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு இது ஓகே தான் நம்மளுக்கு. ஃப்ரெஷர் சேலரி வந்து 11,000 டேக் ஹோம் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் 13,000 டேக் ஹோம் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க மக்களே. இது ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். எதுவுமே நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குது, நம்மளுக்கு ஆஃபீஸ் இருக்குது. எது நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது நம்மளோட இஷ்டம் தான். ஸோ நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோமே நம்மளுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ எது இருந்தாலும் உங்கள் விஷ் தான் மக்களே. சரி மக்களே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது போதும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்க வரைக்கும் நான் உங்கள் அரௌண்ட் ஜாப் சமலாலேருந்து பாய். இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தரேன். ஸோ அது ஒரு கூகுள் டாக்ஸ் லிங்க்ஸ் தான். உள்ளே போய்ட்டு ஃபில்அப் பண்ணாலே கம்பெனியே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணுங்கள், ஜாப் எடுத்துக்கோங்க. பாய் காய்ஸ்.